அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பைனாப்பிள் சிக்கன் எங்கே பண்ண போகிறோம். இந்த சிக்கன் பைனாப்பிள் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ரைஸ் கூட பரட்டி சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைனாப்பிள் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதில் 1 கப் பைனாப்பிள் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஹனி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் 1/2 kg சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் போன்லெஸ் சிக்கன் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இது கோட்டிங் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது கூட நம்ம பரட்டி வச்ச சிக்கனையும் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க சிக்கனை குக் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் லைட்டாக குக் ஆனால் போதும். அப்புறம் நம்ம கேப்சிகம் சாஸில் நம்ம குக் பண்ணிக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த பைனாப்பிள் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. பைனாப்பிள் பிடிச்சவங்களுக்கு இந்த பைனாப்பிள் சிக்கனும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட 1/2 கப் ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 கப் கேப்சிகம், 1/2 கப் பைனாப்பிளை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம ஜூஸ் வேறு சேர்க்க போகிறோம், இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. இப்போ இந்த ஆயிலில் சிக்கனும் இந்த கேப்சிகம் ஆனியன் எல்லாமே நல்லா குக் ஆகணும். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பைனாப்பிள் சாஸையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதுவும் இல்லாமல் சோயா சாஸ்லேயும் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரத்தக்கன எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் இதுக்கு காரம், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா பாதி தான் சிக்கன் குக் ஆகிருந்தது, இந்த சாஸ்லேயே பாதி சிக்கன் குக் ஆயிரும். பாருங்கள், இந்த சாஸும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பைனாப்பிள் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பரான பைனாப்பிள் சிக்கன் நமக்கு தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண பைனாப்பிள், இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.